ஓடு ஜேக்! இத பாத்தீங்களா? இப்பதான் சப்வே சர்ஃப் கேம்ல இருந்து பசங்க அவங்க போனை கொண்டு வந்திருக்காங்க. நாம அவங்களுக்கு சரியா ராத்திரி 3 மணிக்கு கால் பண்ணுவோம். நம்ம கிட்ட ஃப்ரெஷ்ஷோட போன் இருக்கு. ஃப்ரெஷ்ஷோட பீட் சூப்பரா இருக்கும். நம்ம கிட்ட ட்ரிக்கியோட போனோ இருக்கு. ட்ரிக்கி ரொம்ப சுறுசுறுப்பானவ. ஜேக்கோட போன். ஜேக், நீ எங்களோட கேமராவை அழுக்காகிட்ட. நம்ம கிட்ட செக்யூரிட்டி கார்டோட போன் கூட இருக்கு. ஏய், நாங்க எந்த விதியையும் மீறலையே. அப்புறம் கண்டிப்பா நம்ம கிட்ட அந்த ரகசிய ஹீரோவோட போனும் இருக்கு. ஆனா அவன் நல்லவன் இல்லன்னு என் மனசு சொல்லுது. வாங்க இப்பவே அவனுக்கு உடனே கால் பண்ணுவோம். உங்களால எனக்கு கால் பண்ணவே முடியாது. மக்களே, இத பாத்தீங்களா? அந்த ரகசிய போன் நாம கால் பண்றத விரும்பல. அது தன்னை ஒரு கூண்டுக்குள்ள வச்சு பூட்டி சங்கிலியால சுத்தி அதுக்கப்புறம் கயிறாலையும் சுத்திக்கிச்சு. நாம அவனுக்கு கால் பண்ணணும்னா 15,000 லைக்ஸ் வரணும். இப்ப பாக்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டா கண்டிப்பா இந்த வீடியோ முடியறதுக்குள்ள நாம அதை செஞ்சிடலாம். மக்களே ப்ளீஸ், உங்களுக்கு கால் பண்ணி அது யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருந்தா லைக் பண்ணுங்க. சரி, இப்ப நாம ஜேக்குக்கு கால் பண்ணுவோம். மக்களே பாருங்க, இங்க எதுக்கு எலும்பு வடிவத்துல ஒரு நாய் பொம்மை இருக்கு? தெரியல. ஆனா ஜேக்குக்கு கால் பண்ணுவோம். ஒருவேளை அவனுக்கு தெரியலாம். ஹலோ ஜேக், என்ன நீ கூண்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கியா? மெதுவா பேசுங்க, அவனுக்கு கேட்டுட போகுது. யாருக்கு? ஓ, யாருக்கு கேட்டுடும்? செக்யூரிட்டி கார்டோட நாய் அது என் பக்கத்துல தூங்கிட்டு காவல் காக்குது. என்ன காப்பாத்த முடியுமா? நம்ம கிட்ட ஒரு நாய் பொம்மை இருக்கு. அது நாயோட கவனத்தை திசை திருப்புன்னு நினைக்கிறேன். நல்ல ஐடியா. எனக்கு உதவி செய்யுங்க, சீக்கிரம் வாங்க. ஓடுவோம். ஏன் இப்படி திடீர்னு நின்னுட்ட? மெதுவா, நாய் முழிச்சுக்க போகுது. நல்ல வேளை தப்பிச்சோம். ஜேக், என்கிட்ட எலும்பு இருக்கு. நான் அதை வீசி நாயோட கவனத்தை திசை திருப்புறேன். ஓடுங்க. ஓடு. சீக்கிரமா. அது கண்டிப்பா ஓடிடுச்சா? அப்படிதான் தோணுது. சரி, போய் ஜேக்க இந்த கூண்டுல இருந்து காப்பாத்துவோம். அது என்ன கடிச்சிடுச்சு. சரி, குட்டி நாய், குட்டி நாய், பாரு, என்கிட்ட எலும்பு இருக்கு. அப்படி உனக்கு பலத்த காயமா? இல்ல, என் ஷார்ட்ஸ் மட்டும் கிழிச்சிடுச்சு. என்னது, உன்கிட்ட ஹார்டின் போட்ட அண்டர்வேர் இருக்கா? இதை எங்க அம்மா வாங்கி தந்தாங்க. ஓ, அம்மா வாங்கி தந்தா அப்போ ஓகே தான். ஆனா இது ரொம்ப சிரிப்பா இருக்கு. சரி, வேற ஷார்ட்ஸ் போட்டுட்டு வா. ஜேக்க காப்பாத்த போவோம். மக்களே, உங்களால நாயோட கவனத்தை திசை திருப்ப முடிஞ்சது? ஆமா, அது வேலை செஞ்சது. அப்போ எனக்கு உதவி செய்யுங்க. மக்களே, இங்க எவ்வளவு பெரிய பூட்டு தொங்குதுன்னு பாருங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒண்ண நான் பார்த்ததே இல்ல. சாவி போடுறதுக்கு கூட இடம் இல்ல. இந்த பூட்டை திறக்க ஒரே வழி மிஸ்டர் ட்ரூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுதான். ஆனா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நானும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நானும் உங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். அப்போ என்ன யாரு காப்பாத்துவா? ஒருவேளை இப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்களா இருக்குமோ? ஒருவேளை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ப்ளீஸ் கீழே போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நம்மால ஜேக்க காப்பாத்த முடியும். சீக்கிரம் இப்பவே அதை செய்யுங்க. ரொம்ப நன்றி மக்களே. நன்றி கடனா என் கூட சேர்ந்து இந்த டிராயிங்ஸ்க்கு கலர் பண்ண வரீங்களா? எதை வச்சு? வேற எதை வச்சு? பெயிண்ட் வச்சுதான். செக்யூரிட்டி கார்டு கண்டிப்பா ஓடி வர மாட்டான்ல? அவன் வரமாட்டான், அமைதியா இரு. வாங்க ஆரம்பிப்போம். மக்களே, எனக்கு பேட்மேன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவரோட சிம்பலுக்கு கலர் பண்றேன்.
என்ன சூப்பரா வந்திருக்கா? வாவ் ஜேக், இது ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்போ நீங்களும் ஆரம்பிங்க. சரி, என்கிட்ட சூரியன் இருக்கு. சூரியன் என்ன கலர்னு மறந்துட்டேன். ஒருவேளை அது பச்சையா இருக்குமோ, இல்ல கருப்பா, இல்ல ஊதா கலரா? மக்களே ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சூரியன் என்ன கலர்? நான் இப்பவே உங்க கமெண்ட்ஸ படிக்கிறேன். ஓ, மஞ்சள். கரெக்ட், சூரியன் மஞ்சள் கலர் தான். சரி, முடிஞ்சது. கொஞ்சம் கோட்டை தாண்டி போயிருக்கு. நான் உன்ன மாதிரி ப்ரொபஷனல் இல்லையே. சரி, இப்போ ஊமுறை. ஆமா, சரி, நான் இந்த க்ளோவருக்கு கலர் பண்ணணும். இது என்ன கலர்னு நானும் மறந்துட்டேன். ஒருவேளை நீலமா, இல்ல ஆரஞ்சா, ஒருவேளை இதுவும் மஞ்சளா? மக்களே கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கும் கொஞ்சம் உதவி செய்யுங்க, நான் படிக்கிறேன். கரெக்ட், க்ளோவர் பச்சை கலர் தான். முடிஞ்சது. கொஞ்சம் கோட்டை தாண்டி போயிருக்கு, ஆனா பரவாயில்ல. ஆனா பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு. உங்களுக்கும் அந்த சத்தம் கேக்குதா? ஏதோ ட்ரெயின் வர்ற மாதிரி இருக்கு. ஓ இல்ல, அது நேரா இங்கதான் வருது. அப்படியே அசந்துட்டேன். மக்களே இத பாத்தீங்களா? நம்ம ஸ்டுடியோ வழியா இப்பதான் சப்வே சர்ஃப்ல வர்ற மாதிரி ஒரு ட்ரெயின் போச்சு. இது சூப்பரா இருந்தது. சரி, வாங்க அடுத்த ஹீரோவுக்கு கால் பண்ணுவோம். ஜேக் ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சிருப்பான் நம்புறேன். கண்டிப்பா தப்பிச்சிருப்பான், அவன் ரொம்ப வேகமானவனாச்சே. பாருங்க மக்களே, யாரோ இந்த வாசகத்தை எழுதி வச்சிருக்காங்க. எழுதி இருக்கு, உங்களுக்கு முடிவு வந்துடுச்சு. அவன் ஒரு ஸ்ப்ரே கேனையும் விட்டுட்டு போயிருக்கான். அதுல அந்த ரகசிய போன்ல இருந்த மாதிரி கேள்விக்குறி இருக்கு. எனக்கு என்னவோ இதுக்கு கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. அந்த ரகசிய ஹீரோ நாம அவனுக்கு கால் பண்றத விரும்பல. இன்னும் வெறும் 10,000 லைக்ஸ் தான் வரணும். இத பாத்தீங்களா மக்களே? இப்பதான் கயிறு எரிஞ்சுது. அப்படின்னா நாம அந்த ஹீரோவுக்கு கால் பண்றதுக்கு இன்னும் ஒரு படி நெருங்கிட்டோம். ப்ளீஸ், உங்களோட உதவியால மட்டும்தான் நம்மால 10,000 லைக்ஸ் வாங்க முடியும். இப்பவே லைக் பண்ணுங்க. ஆனா அவர் ரொம்ப ஆபத்தானவனும் கோபக்காரனுமா இருப்பான், எனக்கு நிச்சயம் தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நாம கால் பண்ணுவோம் ட்ரிக்கிக்கு. பாரு, இந்த போனோட ஏதோ ஒரு புக்லெட் இருக்கு. எழுதி இருக்கு, அலையை பிடி, ட்ரிக்கியோட சேர்ந்து ஹோவர் போர்டு ஓட்ட கத்துக்கோ. அப்புறம் ஹோவர் போர்டு இலவச பரிசுன்னு எழுதி இருக்கு. அவளுக்கு கால் பண்ணுவோம். இது ரொம்ப சூப்பரா இருக்குமே. கத்துக்கணும் எப்போ ஆசைப்பட்டிருக்கேன். சரி, ஹலோ ட்ரிக்கி. ஹலோ மக்களே, ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, நாங்க இந்த புக்லெட்ட பார்த்தோம். ஹோவர் போர்டு ஓட்ட கத்துக்க ஆசைப்படுறோம். ஓ, அத நான் சொல்லி தருவேன். உங்க ஸ்டுடியோல சந்திப்போம். நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்கறேன். சூப்பர், போவோம். ட்ரிக்கி, நாங்க என்ன செய்யணும்? ஹோவர் போர்டு ஓட்ட கத்துக்க பேலன்ஸ் போர்டுகள் உங்களுக்கு உதவும். அதுல நீங்க பேலன்ஸ் பண்ண கத்துக்குவீங்க. இது சுலபமா தான் இருக்கும் போல. இப்படி இருந்தா நாங்க என்ன வெயிட்டர்ஸா? நாங்க உனக்கு ஜூஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? இல்ல, ஹோவர் போர்ட்ல போகும்போது கவனம் சிதறாம இருக்கிறது முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட தண்ணி கிளாஸ் இருக்கிற தட்டு இருக்கு. நாங்க எப்படி ஹோவர் போர்டுகளை வாங்குறது? நீங்க 30 செகண்ட் பேலன்ஸ் போர்ட்ல நிக்கணும். அந்த நேரத்துல உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின்ஸை வச்சு நீங்க ஹோவர் போர்டு வாங்கிக்கலாம். சரி, எல்லாம் புரிஞ்சது. ஆரம்பிப்போம். இது நினைச்சதை விட கஷ்டமா இருக்கு. இதுல எப்படி நிக்கணும்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் ஏற்கனவே தட்டுல தண்ணிய ஊத்திட்டேன். எவ்கேன், பிடிச்சுக்கோ, விழுந்துடாதே. என் கால் வலிக்குது. நீங்க பாதிய கடந்துட்டீங்க மக்களே, இன்னும் கொஞ்சம் தான். இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு. பிடிச்சுக்கோ எவ்கேன். அவ்வளவுதான், என்னால முடியல. Ты потерял все свои монеты. Осталось 3, 2, 1. Готово. ஆமா மக்களே, என்னால முடிஞ்சது. சூப்பர் ஆண்ட்ரி, நீ உன்னோட ஹோவர் போர்ட ஜெயிச்சிட்ட.
சரி, நான் எப்பவும் இத வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் நீ கவலைப்படாத. நீ உன்னோட காயின்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் நாம அதை சேகரிக்க முடியும். ஒரு பெரிய காந்தம், இது எனக்கு எப்படி உதவும்? உன் கையில இப்ப ஒரு பெரிய காந்தம் இருக்கு. நாம இப்ப உன் காயின்ஸ் எல்லாத்தையும் இழுக்க போறோம். நீ அதை முன்னாடி நீட்டி மட்டும் பாரு. காயின்ஸ் எல்லாம் காந்தத்துல ஒட்டுது. சூப்பர், பாத்தியா? உன் காயின்ஸ் எல்லாம் ஒட்டுது. இது இப்ப உன்னோட ஹோவர் போடா மாற போகுது. ஆனா ஏன் என்னோட ஹோவர் போட் இவ்வளவு சின்னதா இருக்கு? ஆமா, சின்னதுதான். நீ பேலன்ஸ் போட்ல முழு நேரமும் நிக்கல, காயின்ஸும் கம்மியா தான் சேர்த்த. அதான் இந்த மாதிரி ஹோவர் போர்டுக்கு தான் 10 இருக்கு. விடுங்க எவ்ஜென், இதுவும் சாதாரண ஹோவர் போட் மாதிரியே தான் வேலை செய்யும். அப்படிதானே ட்ரிக்கி? கண்டிப்பா வேலை செய்யும். சரி, நான் மத்த பசங்களுக்கு சொல்லித்தர ஓடணும். பாய் பாய். பாய் ட்ரிக்கி, நாம இத ஓட்டி பாப்போம். ஹோவர் போட் ஓட்டுறது ரொம்ப சூப்பரா இருக்கு. சின்னதா இருந்தாலும் நல்லா இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட பிரஷோட போன் இருக்கு, அப்புறம் வாட்ச்மேனோட போன் இருக்கு. ஆனா அந்த ரகசிய போன் எங்க? தெரியலையே. அங்க பாரு, அந்த கூண்டு தப்பிக்க பாக்குது. சீக்கிரம் ஹோவர் போட்ல ஏறு. புடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இத பழைய இடத்துலயே வைப்போம். பாத்தீங்களா, நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க பாத்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி கயிறு எரிஞ்சது, இப்ப அந்த சங்கிலி கரைஞ்சு வெறும் கூண்டு மட்டும்தான் இருக்கு. இத உடைக்கணும்னா இன்னும் 5000 லைக்ஸ் வரணும். இத உங்களால மட்டும்தான் செய்ய முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தயவு செஞ்சு இப்பவே லைக் பண்ணுங்க. சரி, நாம அடுத்து கூப்பிட போற ஹீரோ யாருன்னா ஃபிளிஷ். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, போன் தவிர இங்க 2 டிஸ்கோ லைட் பால்ஸ் கிடக்கு. சூப்பரா இருக்கு. இத வச்சு நாம என்ன பண்றது? எவ்ஜின், உனக்கு என்னாச்சு? தெரியல, ஆனா என்னால ஆடாம இருக்க முடியல. ஆனா இந்த மியூசிக் எங்க இருந்து வருது? பிரஷ்க்கு கால் பண்ணி கேப்போம். சரி இரு. பிரேஷ், ஹாய். எவ்ஜின் டான்ஸ் ஆடுறத நிறுத்த என்ன பண்ணணும்? என்ன? நான் எப்படி டான்ஸ் ஆடுறத நிறுத்துறது? ஓ, அவனை தள்ளி விடு. தேங்க்ஸ் பிரஷ். நான் இப்படியே நிறுத்தாம ஆடிட்டே இருப்பேனோன்னு நினைச்சேன். நான் உங்களுக்கு உதவினேன்ல, நீங்களும் எனக்கு கொஞ்சம் உதவுங்க. கண்டிப்பா. ஆனா என்ன விஷயம்? இங்க வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, போவோம். யோ ஃப்ரெண்ட்ஸ், மியூசிக் தான் என் உயிர்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா உங்க ஸ்டூடியோல என்னோட 5 கேசட்டுகளை தொலைச்சிட்டேன். அதை தேடி கண்டுபிடிக்க உதவுறீங்களா? கண்டிப்பா உதவுறோம். அது பார்க்க எப்படி இருக்கும்? அதுவா, பூம் பாக்ஸ் கேசட் மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த மாதிரியா? ஆமா, அதேதான். நீ முதல் கேசட்டை கண்டுபிடிச்சிட்ட, இன்னும் 4 கண்டுபிடிக்கணும். பாரு, மஞ்சள் கலர். நான் மஞ்சள் கலரை கண்டுபிடிச்சிட்டேன். சரி, பாருங்க, ஆரஞ்சு கலர். இப்ப நம்ம கிட்ட 3 கேசட் இருக்கு. இதோ ப்ளூ கலர். நாம 4 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒண்ணு தான் பாக்கி. உண்மையை சொல்லணும்னா கடைசி கேசட் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கும் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு உங்களோட உதவி ரொம்ப தேவை. அந்த கடைசி 5வது கேசட் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க இப்பவே உங்க கமெண்ட்ஸ படிக்கிறோம். சரி, கடைசி கேசட் உங்களுக்கு பின்னாடி செவத்துல இருக்கு. இல்லையே, அந்த ப்ளூ கலர் தான் நான் எடுத்தனே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஏதோ குழம்புறீங்கன்னு நினைக்கிறேன். அங்க எந்த கேசட்டும் இல்ல. சரி, பாருங்க, கேசட் கொஞ்சம் மேல இருக்கு. தலைய தூக்கி பாருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 5வது கேசட். ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஆனா இதை எப்படி எடுக்கிறது? எனக்கு கை எட்டல. எனக்கும் தான். இப்ப என்ன பண்றது? ஃப்ரெஷ், நாங்க 5வது கேசட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதோ இங்க இருக்கு. ஆனா எங்களால இதை எடுக்க முடியல. இதுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். செம, இது கேம்ல வர்ற மாதிரியே சூப்பர் ஷூஸ். இத போட்டா உயரமா குதிக்கலாம். சரி, கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் முயற்சி பண்றேன். அவ்வளவுதான். இப்ப உன்னால கண்டிப்பா அந்த கேசட்டை எடுக்க முடியும். இப்ப முயற்சி பண்றேன். இரு. அவ்வளவுதான், எடுத்தாச்சு.
இந்தா உன்னோட கேசட்டுகள். நீங்க 5 கேசட்டுகளையும் சேர்த்துட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நான் என் பூம் பாக்ஸ ஆன் பண்ணலாம். வீடு அதிருது. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் கிளம்புறேன். பாய். பாய் ஃப்ரெஷ். சரி, வாங்க போய் பாப்போம் வேற யாருக்காவது கால் பண்ண முடியுமான்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரகசிய போன் ஓபன் ஆக இன்னும் எத்தனை லைக்ஸ் வேணும்னு பாப்போம். 4990. நாம கேசட் தேடுற கேப்ல வெறும் 10 லைக்ஸ் தான் வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேகத்துல போனா வீடியோ முடியறதுக்குள்ள நம்மால முடியாது. தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. அந்த ரகசிய ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. வியூவர்ஸ் லைக்ஸ் போட மாட்டாங்க, உங்களால எனக்கு கால் பண்ணவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், அவன் நம்மள பார்த்து சிரிக்கிறான். நாம நினைச்சா என்ன வேணா பண்ண முடியும்னு அவனுக்கு காட்டுவோம். இப்பவே லைக் பண்ணுங்க. ஏய், என்ன இவ்வளவு வேகமா லைக்ஸ் போடுறீங்க? வாவ், இன்னும் வெறும் 1000 லைக்ஸ் தான் பாக்கி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க செம்ம கெத்து. அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. அதுக்குள்ள நாம வாட்ச்மேனுக்கு கால் பண்ணுவோம். பாரு, இங்க வாட்ச்மேன் அப்புறம் அவனோட நாயோட போட்டோ பிரேம் இருக்கு. அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஏன்னா வாட்ச்மேனும் நாயும் சேர்ந்து பேய் படம் பாக்குறாங்க, புல்வெளியில விளையாடுறாங்க, சாப்பாட்டை கூட பகிர்ந்துக்கிறாங்க. செம்ம சூப்பர். நாம கால் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்போம். ஏய், நீங்க என் நாய் எங்க? எங்களுக்கு தெரியாது. என் செல்ல குட்டி, அதை காணோம். கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவ முடியுமா? ஒரு வழி இருக்கு. இங்க வாங்க, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நாம தானே அந்த பொம்மை எலும்ப வச்சு அந்த நாயை விரட்டினோம். நாம அவனுக்கு உதவணும். ஃப்ரெண்ட்ஸ், என் நாய்க்கு வாலுங்களை பிடிக்காது, ஆனா பூனைகளை சுத்தமா பிடிக்காது. ஆனா நம்ம கிட்ட யார்கிட்டயும் பூனை இல்லையே. என்கிட்ட பூனையோட காதுகளும் கைகளும் இருக்கு. உங்கள யாராவது இத மாட்டிக்கணும். என் குரல் அதுக்கு தெரியும், ஆனா உங்க குரலை கேட்டு அது வரலாம். சரி எவ்ஜின், கல் கத்தரிக்கோல் பேப்பர் விளையாடலாமா? 1 2 3. ஆமா, தோத்துட்டேன். சரி, இப்போ என்ன பண்றது? மியாவுன்னு கத்தணும். சிரிக்கிறத நிறுத்து. மியாவ் மியாவ். இல்ல, இது ஏதோ செயற்கையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும். உன் ஐடியா வேலை செய்யலப்பா. ஆமா, இது ஏதோ சரியா வராத மாதிரி தான் இருக்கு. நாம ஏமாத்துறோம்னு அதுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் யதார்த்தமா பண்ணா என்ன? மியாவ் 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 மியாவ். மியாவ். ரொம்ப மெதுவா கேக்குது. வேற யார்கிட்டயாவது உதவி கேட்கணும் போல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எங்களுக்கு உதவுங்க. 1 2 3 சொன்னதும் மியாவ்னு சொல்லுங்க. நாம வாட்ச்மேனுக்கு உதவணும். ஏன்னா அது அவனோட செல்ல நாய். வாங்க பண்ணுவோம். ரெடியா? மியாவ் மியாவ் மியாவ். எனக்கு சத்தம் கேக்குது. இதோ இங்கதான் இருக்கு. ஐயோ எம்ஜின், இத எங்க கிட்ட இருந்து தள்ளி வை. ஏன் இப்படி பண்ற? அது உன்னை தாண்டி குதிச்சிடுச்சு. அப்படியா? அப்பாடா. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என் நாயை காப்பாத்திட்டீங்க. நான் இத கூட்டி வாக்கிங் போறேன். பாய் பாய். சரி போவோம். நீ இப்படியே பூனை மாதிரியே இருக்க போறியா? ஆமா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரே ஒரு லைக் தான் பாக்கி. தயவு செஞ்சு இப்பவே லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த கூண்டு கரையும். ஜேகெக்ஸ்ஜி, அவனுக்கு நாம கால் பண்ண வேண்டாம். இது ஜேக்கோட கெட்ட வெர்ஷன். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் லைக்ஸ் போட்டாங்க. நாம வேற எதுவும் பண்ண முடியாது. அதனால ஜேகெக்ஸ்ஜிக்கு கால் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. போன் தவிர இங்க ஒரு மாஸ்க் இருக்கு. இது ரொம்ப விசித்திரமாவும் பயமாவும் இருக்கு. நாம ஜேகேஜிஎக்ஸ்க்கு கால் பண்ணுவோம். இது எதுக்குன்னு அவன் சொல்லுவான். எனக்கு கால் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்க. நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு கால் பண்ண வேண்டாம்னு.
உங்களுக்கு முடிவு வந்தாச்சு. இவ்வளவு சுலபமா தப்பிச்சுடலாம்னு நினைச்சியா? ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு பிளான் இருக்கு. என்கிட்ட இந்த டிஸ்கோ பால் இருக்கு. நாம JKGX-ஐ நிறுத்தாம ஆட வைப்போம். ஹா! இதை எப்படி நிறுத்துறது? வேலை செஞ்சிருச்சு. முக்கியமா இப்ப அவனை தள்ளிவிடக் கூடாது. என்னால ஆடுறத நிறுத்தவே முடியல. உனக்கு இது நல்லா வேணும். உன் நடத்தைய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் நீங்க உங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வீடியோவை பாருங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல நாங்க எங்க உயிரையே பணைய வச்சிருக்கோம். நான் அதுக்குள்ள யௌகேனை எழுப்ப முடியுமான்னு பாக்குறேன். யௌகேன், எந்திரி. யௌகேன், முழிச்சுக்கோ.